இந்த வீடியோ பார்க்கவங்க எல்லாத்தையுமே நான் 2050க்கு உங்களை கொண்டு போக போறேன். நம்மளோட வாழ்க்கை 2050ல எந்த மாதிரி இருக்க போகுது? நம்ம இப்ப மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சரா பார்க்கக்கூடியது ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்பவே உலகத்துல மிகப்பெரிய பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. மனிதர்கள் பார்க்க வேண்டிய முக்காவாசி வேலையை இப்ப ஏஐ தான் பண்ணிட்டு இருக்கு. இது 2050ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வேலைகளையும் அது திருடிட்டு மனிதர்கள் வேலையே இல்லாம வீட்டுக்கு வர போறீங்க. உலகத்தையே ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஆள போகுது. இப்பவே நம்ம நிறைய ஏஐ விஷயங்களுக்கு அடிமையாகிட்டோம். எடுத்துக்காட்டுக்கு சாட் ஜிபிடி, ஜெமினி, இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வைரல் போட்டோ, கிபிலி இமேஜஸ், இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான போட்டோஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல, அதுக்கே நம்ம அடிமையா இருந்தோம். ப்ரொஃபைல் பிக்சர்ல நம்மளோட ஒரிஜினல் முகத்தை தூக்கி போட்டுட்டு சாட் ஜிபிடிலயோ ஜெமினிலயோ எடிட் பண்ண ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டோ, நம்மளோட முகமே நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி அது எடிட் பண்ணி கொடுத்த முகத்தை நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர்ல வைக்கக்கூடிய அளவுல இப்ப நம்ம ஏஐக்கு அடிமையா இருக்கோம். இது 2050ல எந்த மாதிரி விஷயங்களை ஆள போகுது? இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், முக்கியமா வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை நிறைய உருவாகும். இப்பயே அது நடந்துகிட்டு இருக்கு. 2050ல ரொம்பவே அளவுக்கு அதிகமாகும். ஃபியூச்சர்ல ஏஐ நம்மளுக்கு எந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது? மருத்துவத்துறையில எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போகுது? போக்குவரத்து துறையில எவ்வளவு ஹெல்ப் பண்ண போகுது? 2 நாடுகளுக்கு இடையில போர் நடக்கும் போது அந்த ஏஐ நம்மளுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போகுது? அதுக்கப்புறம் டேஞ்சரான சைடு என்ன? எஜுகேஷன் சிஸ்டம்ல எவ்வளவு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது? எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது 2050க்கே போய் நம்ம வாழக்கூடிய ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவத்துறையில இந்த ஏஐ எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதான் மேட்ரு. நம்ம இன்னைக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா, அந்த காய்ச்சல் வர்றதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தெரியும். கேன்சர் வந்துச்சு அப்படின்னாலே ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அதுவும் ஏதாவது செக் பண்ணி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு, உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உங்களோட உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, உங்களோட உடம்புல ஒரு 5 வருஷமா இல்ல ஒரு 10 வருஷமா கேன்சர் அந்த கட்டி இருக்கு, அது இப்பதான் வெளியே தெரிய வருது. இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். எடுத்துக்காட்டு ஹார்ட் அட்டாக்லாம் ரொம்ப மோசம். ஹார்ட் அட்டாக்லாம் வர்றதுக்கு ஒரு என்ன சொல்றது, அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது இந்த நிமிஷம் தெரியாது, அந்த அளவுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஆனா இதனால ஏகப்பட்ட உயிர்கள் டெய்லி போய்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஃபியூச்சர்ல தப்புகள் நடக்காது. இது எல்லாத்தையுமே ஏஐ கண்ட்ரோல் பண்ணிடும். உங்களோட உடம்ப ஏஐ டெய்லி செக் பண்ணுவோம். உங்களுக்கு 10 வருஷம் இல்ல 15 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஒரு கேன்சரோ இல்ல கிட்னி ஃபெயிலியர் ஃபங்க்ஷனோ, இது எல்லாத்தையுமே 10ல இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு அதை காட்டி கொடுத்துரும். எடுத்துக்காட்டுக்கு சிம்பிள் ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு இப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சாலே நம்மளோட உடம்பை இப்ப ஈஸியா டாக்டர்ஸ் காப்பாத்திடுறாங்க, கிட்னியை சேஃபா காப்பாத்திடுறாங்க, நம்மளோட உயிர் பொழைச்சுக்கிறோம். 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நோயே இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போற அளவுக்கு ஏஐ மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கும். ஃபியூச்சர்ல இந்த ஆபரேஷன்லாம் ஏஐ தான் பண்ணும். இதுவரை அதாவது டெய்லி நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்தேங்க. உலகம் ஃபுல்லா இந்த மெடிக்கல் ஃபீல்டுல, அதாவது மெடிக்கல் எரர், மருத்துவத்துறையில ஏற்படக்கூடிய தவறுகள்னால ஒரு நாளைக்கு ஏற்படக்கூடிய உயிர்களோட பலி எண்ணிக்கை மினிமம் 10. உலகம் ஃபுல்லா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் இறப்புகள் ஏற்படுது. அதாவது மருத்துவத்துறையில ஏற்படுற ஒரு தவறுகள்னாலேயே இந்த அளவுக்கு உயிர் பலிகள் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. இது ஃபியூச்சர்ல டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அதாவது எல்லா ஆபரேஷனையுமே ஏஐ தான் பண்ணும். அது மேக்சிமம், அதாவது 0% தான், 1% கூட எரர் நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா ஆபரேஷன்களை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மருத்துவத்துறையில. அதுக்கு அடுத்ததா இதை நான் ரொம்ப கேட்கவே ஆச்சரியப்பட்டேன். டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறையில எந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்பவே அமெரிக்கால ஏகப்பட்ட கார் டிரைவர் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. டாக்ஸிகள்லாம் டிரைவர்லாம் கிடையாது. நம்ம போயிட்டு லொகேஷன் மட்டும் நம்ம மேப்ல என்ன சொல்ல செலக்ட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கார் டிரைவரே இல்லாம கொண்டு போய் இதை நம்ம இறக்கி விட்டுறோம். ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய எல்லா காருமே ஃபியூச்சர்ல டிரைவிங் லைசன்ஸே, அதாவது இப்ப எனக்கு கார் ஓட்ட தெரியணும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் வேணும். 2 வீலர்னா 2 வீலர், 4 வீலர்னா 4 வீலர். உலகம் ஃபுல்லாவே அந்த ஒரு ரூல்ஸ் இருக்கு. லைசன்ஸ் எல்லாம் இனிமே தேவையில்லை. கார்ல இருந்து பைக்ல இருந்து எல்லாமே ஏஐ கண்ட்ரோல் பண்ணும். டிராபிக் சிக்னலே இருக்காது. நீங்க நினைச்சு பாருங்க,
சென்னையிலலாம் இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல டிராபிக் சிக்னல் ஏதாவது கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது டிராபிக் ஜாம் ஆயிடும். ஒரு நாளைக்கு ஃபுல்லா அந்த டிராபிக் ஜாம் கிளியர் பண்றது அவ்வளவு பெரிய ரிஸ்க் ஆயிடும். ஆனா ஃபியூச்சர்ல டிராபிக் சிக்னலே எங்கேயுமே இருக்காது. கார்கள் எல்லாமே ஏஐல தான் கண்ட்ரோல் ஆகும். அந்த கார்களே கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அதாவது நான் வர்றேன், நீ ஒதுங்கி போ அப்படின்ற மாதிரி கார்களே எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிடும். டிராபிக் சிக்னலே தேவையில்லை, டிரைவர்ஸ் தேவையில்ல அப்படின்ற மாதிரி. இன்னும் 25 வருஷம் ரொம்ப தூரம்லாம் இல்ல. எனக்கு இப்ப 28 வயசாகுது, 28 வயசாகுதுன்னா இன்னும் நான் ஒரு 20 55 வயசுல நான் அதெல்லாம் பாத்துருவேன், ஃபீல் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துடும். அதாவது இப்ப நீங்க கார் லைசன்ஸ் எடுக்கலாம் வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன், எடுத்து வச்சுங்க. ஆனா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்க போகுது. லைசன்ஸே தேவையில்ல, போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. கார்ல நீங்க போய் உட்காந்தா போதும், அதுவே டிரைவ் பண்ணி எங்க போகணுமோ அங்க கூட்டு போய் நம்ம விட்டுரும். இந்த அளவுக்கு எல்லாம் நடக்குது. சோ இதனால என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா போக்குவரத்து துறையில ஒரு நாளைக்கு உலகம் ஃபுல்லா ஏற்படக்கூடிய வாகன விபத்துகள் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 11,90,000 விபத்துகள் வந்து ஏற்படுது. இதனால உயிர் பலி போறது மட்டும் எத்தனை அப்படின்னா கிட்டத்தட்ட 3,500 இருந்து 4,000 உயிர் பலிகள் ஒரு நாளைக்கு கார் ஆக்சிடென்ட், அதாவது வாகன விபத்துகள்ல மட்டும் ஏற்படுது. அப்ப பாத்துக்கங்க, இது மிகப்பெரிய அளவுல கண்ட்ரோல் பண்ணும். அப்ப இதுல இருந்து நீங்க சொல்லுங்க, ஏஐ வந்து நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு. போக்குவரத்து துறையில மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, அதாவது நம்மளோட உயிரை வந்து காப்பாத்தும். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்டுபிடிச்சு சீக்கிரமாவே நம்மளுக்கு வந்து அதை கியூர் பண்ணிடும். இதனால மக்கள் வந்து 100ல இருந்து 120 வயசு வரை தாராளமா வாழ்வாங்க. போக்குவரத்து துறையில ஆக்சிடென்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு நாளைக்கு 4,000 உயிர் பலிகள் போகுது பாருங்க, அது வந்து கண்ட்ரோல் ஆகும். 11,90,000 விபத்துகள் ஏற்படுது பாருங்க, அது வந்து கண்ட்ரோல் ஆகும் இன்னொரு 25 வருஷத்துல. அதுக்கு அடுத்ததான் வேலையில வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஜென்ரலா தெரியிற விஷயம் தான் டேட்டா என்ட்ரி, அதுக்கப்புறம் எதுனா பில்லிங், கேஷ் கவுண்டர், கஸ்டமர் கேர், அப்புறம் ஃபேக்டரியில வந்து இந்த பேக் பண்றது, ஆபீஸோட அட்மின், இது எல்லாத்தையுமே ஏஐ பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்பயே நிறைய வேலை இந்த ஃபேக்டரியில பேக் பண்றது, அதுக்கப்புறம் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப், ஐடில நிறைய பேர் வேலையை விட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இதுதான், ஏஐ தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். சோ அதனால வேலை இழப்புகள் ஏகப்பட்ட அளவுல ஏற்படும். அதனால இப்ப படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஏஐ கண்ட்ரோல் பண்ற மாதிரி கிரியேட்டிவிட்டி மைண்டா, அதுக்கப்புறம் வந்து ஏஐ கைட் பண்ற மாதிரி இந்த மாதிரி படிப்புகள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏஐ. இந்த விஷயம்லாம் நான் யார்கிட்ட கேட்டேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும். நான் வந்து ஏஐட்ட தான் கேட்டேன், சாட் ஜிபிடில தான் கேட்டேன், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும், நீ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணுவ அப்படின்னு. அதுவே சொல்லுது, நான் இந்தந்த விஷயத்துல நான் வந்து உட்காந்துருவேன், இதுக்கப்புறம் என்னை வந்து இறக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறமா எஜுகேஷன்ல எவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 60-70 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல இது இருக்காது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர். அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு சிலபஸை படிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சிலபஸை படிப்பாங்க. அவங்களுக்கு எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த விஷயத்த தான் அந்த ஏஐ வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கும். அதனால அவங்களோட growth வந்து சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்துறது வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து திருத்த மாட்டாங்க, ஏஐ வந்து அதை திருத்தும். அதனால இந்த பயாசா, அதாவது ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்னா கொஞ்சம் மார்க்குகள் அள்ளி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதெல்லாம் ஃபியூச்சர்ல வாய்ப்பே இல்லை. நீங்க என்ன படிச்சீங்க, என்ன எழுதிருக்கீங்க, அதுக்கான மார்க் தான் கிடைக்கும், அதுக்கான வேலை தான் கிடைக்கும். அதனால எஜுகேஷன்ல மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணும். டீச்சர்களுக்கு வேலை இல்லாம போகும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு டீச்சர், அதுவும் ஏஐ டீச்சர் தான். உங்களுக்கு எந்த எது சப்ஜெக்ட் படிக்க பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட்லயே நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். அதை தான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அதை வச்சுதான் உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை அமையும். இந்த மாதிரி எஜுகேஷன்ல மிகப்பெரிய பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஏஐ வார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்பெல்லாம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இஸ்ரேல் காசா பிரச்சனை, நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட உலக நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வந்து ஏற்படுது. இதனால மனிதர்கள் வந்து முன்னாடி பீரங்கிகள் எடுத்துட்டு போறாங்க, துப்பாக்கியோட போய் நம்ம மனிதர்கள் தான் சண்டை போடுறோம். ஃபியூச்சர்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. இப்பவே ட்ரோனை வச்சு அழிக்கிறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாகிஸ்தானுக்குள்ள போய் ட்ரோனை, எத்தனை ட்ரோன்களை நம்ம இந்த பாகிஸ்தானோட ட்ரோன்கள் எத்தனை ட்ரோன்களை நம்ம அடிச்சோம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இது மாதிரி ஃபியூச்சர்ல சண்டை போடுறது நம்ம கையில கண்ணை எடுத்துட்டு போக மாட்டோம். எல்லாமே ட்ரோன்களும் ரோபோட்ஸுமே பாத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கெல்லாம் இப்ப இஸ்ரேலுக்கும் காசாவுக்குள்ள பிரச்சனை எல்லாம் கிட்டத்தட்ட பல வருடங்களா போய்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல அதெல்லாம் இருக்காது. 2 மணி நேரத்துல 2 நாடுகளுக்கான போர் வந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ள எந்த நாடு வெற்றி பெற போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க.
பாத்துக்கோங்க. அப்போ உலக அளவுல 2 நாடுகளுக்கு இடையில ஒரு போர் வரப்போகுது அப்படின்னா அதுல ஏஐ வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு. வருஷக்கணக்கான அந்த போர் போகாது, 2 மணி நேரத்துல அந்த போர் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். மக்கள் வந்து சேஃபா இருப்பாங்க. 2 நாடுகளுக்கு இடையில பொருள் சேதம் தான், அதாவது அந்த ரோபோட்ஸ் தான் அழியுமே தவிர மக்கள் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் ஃபியூச்சர்ல ஏஐனால. இதுக்கு அடுத்ததா முக்கியமான விஷயம், இவ்வளவு நேரம் நம்ம நல்ல விஷயங்களே பாத்துக்கிட்டு இருந்தோம்ல, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும்போது கெட்ட விஷயம் ஏதாவது இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. இந்த ஏஐ வந்து எந்தெந்த விஷயத்துல நம்மளுக்கு வந்து பிரச்சனை உண்டாகும் அப்படின்னா, இப்பவே நிறைய டீப் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒருத்தவங்கள தப்பா சித்தரிச்சு ஏஐ மூலமா அவங்களோட வந்து வீடியோ போடுறது, அதுக்கப்புறம் அவங்களோட வாய்ஸை திருடி அவங்க பேசிருக்கவே மாட்டாங்க, ஆனா அவங்க பேசுற டோன்ல, எடுத்துக்காட்டுக்கு இப்ப நிறைய இறந்து போன பாடகர்களோட வாய்ஸ் எல்லாம் வச்சு நம்ம தமிழ் சினிமாலேயே நிறைய பாட்டுகள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இறந்து போனவங்களோட இல்ல உயிரோட இருக்கிறவங்களோட ஒருத்தவங்களோட வாய்ஸ் வந்து திருடி அவங்க பேசாத ஒரு விஷயங்களை பேசுனது மாதிரி நிறைய தவறா சித்தரிச்சு வெளியே வந்து வெளியிடப்படலாம். அது மட்டும் இல்லாம டீப் ஃபேக் வீடியோஸ் வந்து வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ ஃபியூச்சர்ல யாரு கைப்பற்றாங்களோ அவங்களோட கையில தான் இந்த உலகமே செயல்பட போகுது. கவர்மெண்ட் வந்து இந்த ஏஐ வந்து அவங்களோட கண்ட்ரோல் எடுத்து ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து ஏஐ வந்து பாதுகாப்பா வச்சுக்குவாங்க. ஆனா இதே ஒரு விஷயம் தப்பானவங்க கையில இந்த ஏஐ வந்து ரொம்ப வளர்ந்து போச்சு அப்படின்னா அவங்கதான் இந்த உலகத்தையே ஆள போறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏஐ நம்மள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆள போறதே கிடையாது. அது யாரோட கையில இருக்கோ அவங்களாலதான் நம்ம ஆள போறோம். சோ இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு 2050 ஏஐ வந்து எந்தெந்த விஷயத்துல இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது, இதனால நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத சிம்பிளா சொல்லியிருக்கேன். சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச உடனே நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா எளிமையா தான் சொல்லியிருக்கேன். உங்க எல்லாத்தையுமே புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உலகம் ஃபுல்லா என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அரசியல் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுது, தமிழ்நாட்டுல வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா தமிழ்நாட்டுல இந்தியால எந்த விஷயங்கள் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும், எந்த விஷயத்த மக்கள் அதிகமா பேசுறாங்களோ அதை நான் பேசுவேன் உங்க முன்னாடி. வெறும் 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துல. நான் தான் தீரன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் நானும் growth ஆவேன், நீங்களும் growth ஆகலாம், மக்களும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்களும் growth ஆகலாம். நான் ஒரு சூப்பரான வீடியோ பாக்குறேன். டாடா பை பை. See you.